சரி கேஸ் தாரெல்லாம் தீரட்டும். உனக்கு விரும்பணுங்க. உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம் இதை உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிவிடுறேன்பா. நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசு படாது. பயப்படாத, நீ பாத்துக்கிடுவோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரன் தூக்கி போட்டு மிதிச்சவன். கண்ணு இடிக்கணும் எல்லாம் புரூசிலி கிடையாது. நல்லம்ம நாயக் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன். திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா? என் மகன் பெத்தராசு நிதம் கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வக்கீலுக்கு படிச்சிருக்கான். நான் 18 வருஷம் முன்னாடியே கோர்ட் வாசல மிதிச்சவன். உங்க அப்பன் உசுரோட இருந்தா ஏன்னு அவன் சொல்லுவான். அங்க உட்காந்துருக்காரு கொத்தால தேவர். அவங்க அப்பன் தவசி தேவரோட உங்க அப்பனுக்கு சமரசம் பேச போய் கடைசியில சண்டையில முடிஞ்சு போச்சு. முதல்ல அருவாள் எடுத்தது தவசி தான், வெட்டினது நான். 4 வருஷம் செயலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இனிமே அருவாளை எடுக்கிறதுல கோர்ட் வாசம் மிதிக்கிறது இல்லைன்னு அன்னைக்கு சத்தியம் செஞ்சேன். அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தியத்தினால தான் கொத்தால தேவனும் நீ பேசின பேச்சுக்கு நீ இன்னும் இந்த இடத்துல உயிரோட நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்ட பிச்சையில தான் என் உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கு சமான வேணாம். வாங்க நேருக்கு நேரம் மோரி பாத்துருவேன். யாரும் பண்ணீங்களா? இப்படி எல்லாம் பேசி அம்மா உண்டா பிச்சு பிடி நம்பிக்கை. தம்பி வெறும் கூத்தடிச்சு எல்லாரையும் உசிப்பு வரலாம் வேண்டாம். சும்மா சோடிச்ச கேஸ் தானே, வாபஸ் வாங்க. எது சோடிச்ச கேஸுங்கிறியா? என் நிலத்தை விலை பேசுறியா? நான் கொடுக்கல. பெரிய மனுஷன் அருவாளாலும் இங்க அருவாளும் பேச வாயும் பேச. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிறங்க. சொல்லுங்க மாப்ள. கோடி கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு. அவர் கிணத்துல தான் தண்ணி வருது. அம்பிட்டு தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியது தானே. அவர் விற்பாரு எதை வேணா. எதை வேணா விற்பாரு. என்னையவா சொல்ற? உனக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்து இருக்காரு கொத்தால தவிர. அவரு விற்பாரு எதை வேணா. மறுவாதி கட்டு போயிடும். சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு. கொத்தாரா உனக்கு தைரியம் இருந்தா நேரடியா போது. எதுக்கு பெருமாடி முன்னாள் பின்னாள் கல்லறிற? இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபை. கொண்டா அங்கனக்குள்ள என்ன பேச்சு? பிராது கொடுத்தவன்னா என்கிட்ட பேசு. என்ன இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்கிறியா? நானா தாயா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கிறேங்க. இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன். என் சொத்துல கொஞ்சத்தை பொதுவுக்கு எழுதி வச்சிடுறேன். நாயக்கரையும் எழுதி வைக்க சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒத்துக்கிறேன். என்ன பேச தெரிஞ்சிட்டு பேசியா? பொதுக்கு இதுக்குன்னு பேசிட்டு கொட்ட போறேன் கொடுப்பேன். இப்ப சொல்றேயா, என் நிலத்துல ஒரு பகுதியை 15 அடியில தண்ணி வர்ற அந்த கிணத்தையும் சின்ன கோளாறு பற்றி மக்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். எங்க நாயகரை கொடுக்க சொல்லுவா. என்ன 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 எழுதி கொடுக்கணும்னு சொல்ற? ஒரு காலத்துல ஜமீனா இருந்தப்போ இந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம். அவர் எழுதி கொடுக்காததா? இப்ப ஏதோ கோவத்துல பேசுற. பேப்பர்ல எழுதுறப்போ இந்த வீராப்பெல்லாம் இருக்காதப்போ நமக்கு இதான் பேப்பர். இது பேனா சொன்னத. சரி நாயகரையால முடியலன்னா விட்டுருங்க. அவரை கொடை பிடிச்சு திரியல கொண்டராசு. அவரை கொடுக்க சொல்லுங்க நிலத்தை. ஒரு காலத்துல நாயகரையா சும்மா கொடுக்காமல ஏன் தர்மத்தை கிடைச்ச தானே திருப்பி கொடுத்துருக்கியா? பாவம் தண்ணி அவிக்கல அழுக்கு வட்டி தவிர்த்தா இருக்கு. அவரு அழுக்கு வடியா நீ தான் அழுக்கு. எங்க நைனாவை பத்தி நீ பேசுறியா? சிங்கப்பூர்ல சண்டிகரை செஞ்சு சவுக்கால் அடிச்சு தூக்கி போடாங்க உன்னையா? எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? இன்ச்சா தெரியும். எல்லாம் தெரியுமாவில? சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க? உனக்கு எங்க அரிக்குதோ தெரியாதப்பா. ஆனா கொத்தால தேவனுக்கு அரிப்படுத்தா சொரியற கருவினி அது எனக்கு தெரியும். நான் கருவி இல்ல, உறவு. நாய்க்கரையா சொல்லட்டு என் சொத்தை யாருக்கு வேணும்னாலும் எழுதி தர்றேன். நான் சொத்தை கொடுத்துறேன். ஆனா கொத்தால தேவ மாதிரி சொத்துக்காக உறவு விட்டு கொடுக்க மாட்டேன். உன் நிலம் வேணும், உன் கிணறு வேணும். அதுக்காக அவர் அண்ணன் பொண்ணை விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல சொத்து கிடைக்குதுன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவாரு.
செய்வினையான்னு தெரியல. ஆனா தேவை என்ன சோதிக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. அந்த நொடியில இருந்து இவனுக்கு சேர வேண்டிய வசமும் பொருத்தலும் என் தலையில விழுந்துருச்சு. எல்லாத்தையும் தாங்கிட்டு அவனுக்கு ஒரு இடிதாங்கியா நின்று. உன்னைய சொன்னா என்ன, என்னைய சொன்னா என்ன, அப்படி அங்கேயே வாழ்ந்துருக்கு. நீ எதுக்கு என்ன தடுத்த? நீ எதுக்கு தடுத்தியா? இப்படியாப்பட்ட பொம்பளைய கூட்டி கொடுப்பேன்னு அவன் சொல்லலாமா? அவனை மவுந்துட வேணாம். நீ கூட்டி கொடுக்கறது சும்மா இருப்பா. அவன் ஒரு இதுதான் சொன்னான், ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவான் போல இருக்கப்பா. அண்ணன் வராப்பா, அவகிட்ட ஒன்றும் சொல்லிவிடாத. நான் தான் ஒம்பது போன திட்டுவா. உன்னால பார் இந்த சின்ன கழுதிக்கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டிய கிடக்கு. என்ன சித்தப்பா அங்க போய் தகராறு பண்ணிவிட்டீல? சாச்சா நானும் அல்ல. சொல்லு மாப்ள. சொல்லுங்கிற அப்ப சொல்ல போஸ்ட் அடிப்பேன். சரி உன் சித்தி இவன் பொண்டாட்டி. அப்பா அது தொடாத. யாருது? அது ராமர் வீட்டு செருப்பு. அதுக்கு முடி சுட்ட போறான் கொன்றாசுக்கு. என்ன கொஞ்சம் இங்க வாரியலா? எங்க எதுக்கு 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 நாக்கிறவன் பாட்டு போயிட்டு இருக்க? வர்ற கோவத்துக்கு என்னன்னு கேட்டுட்டு நீ அருவாளை எடுத்து வைங்க. அந்த பயில நீங்க கடா வெட்டணும்னு கேட்டீங்கல்ல? ஆமா, ஒன்றராச வெட்டி தாரேன். நீ செஞ்சாலும் செய்வப்ப அதை கூட வாங்கி சாதாரணமா கோவம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் சென்று ஒரு மனுஷனுக்கு சமாதானம் சொன்னா தனியணும்ல. காட்டுல தீ பிடிச்ச மாதிரி. விரும்பாலே விரும்பாலே காலும்டா. கொடசாமி போயிட்டாம்டா. நான் அங்க போய் சேரக்குள்ள விரும்பாண்டி வெட்டு குத்துன்னு ஆரம்பிச்சுட்டேன். அவனுக்காக பறிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறதை தவிர வழி இல்லாம போச்சு எங்களுக்கு. கண்ணை சிமிட்டி திரும்பி பார்க்கறதுக்குள்ள கொன்றாசு குடுமா கொண்டு விட்டேன். அந்த நேரத்துல அந்த வெறியில நான் சொன்ன நியாயம் விளங்கல அவனுக்கு. என்னவே பாஞ்சு விட்டேன். இவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எங்க ஆளுங்க வெட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்க. எது நியாயம் சரின்னு தெரியாத வெறி விரும்பாண்டி. அவன் கோவம் தனிஞ்சு ஓயறதுக்குள்ள பல உயிர்கள் பலியாயிடுச்சு. ஊரறிய ஒத்துக்கிட்டான். இனி கொலகாரனா இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நீ என்னடா என்ன காப்பாத்து? கொண்டு கோதவளை தம்பி விட்டு இருக்க உனக்கு அங்க போறா